ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நறுக்குன்னு ரசம் வேணும்னா ஒரு பல் சேர்ந்து கூட போட்டுக்கோங்க. நான் ரொம்ப ஈஸியாக எளிமையாக எப்படி ரசம் வைக்கிறதுன்னு சொல்கிறேன். 3 பல் பூண்டு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கூட ஒன்று எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வரமிளகாய் 2 எடுத்துக்கோங்க, கடுகு எடுத்துக்கோங்க. பெருங்காயம் மிகச்சிறிய அளவு எடுத்தால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பவுடர் பெருங்காயம் வாங்கிறது கிடையாது. ஸோ கட்டி பெருங்காயம் மிகச்சிறிய அளவு எடுத்துக்கிட்டால் போதும். இவ்வளோ பெருசு தேவை கிடையாது. இதில் நான் ரொம்ப சிறிய அளவு நான் போடுவேன். இந்த அளவு போட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இந்த சைஸில் ஒரு 2 சைஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஏன்னா அளவு அதிகமாச்சுன்னா ரசம் டேஸ்ட் வராது. அதனால் இந்த சைஸ்க்கு ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி, சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, இந்த சின்ன வெங்காயம் அதை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். தாளித்து விட தான், அதுவே போதுமானது. தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி 2 பழம் இந்த சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கள், நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு ஆற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளி எடுத்துக்கோங்க. புளி ஒரு சின்ன கிண்ணத்தில் ஃபஸ்ட்டே ஒரு இந்த வெங்காயம் எடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த சைஸுக்கு எடுத்தால் போதும். புளி இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டே ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர், ரசம் வைக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் பிஃபோர் புளியை இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சுருங்க தனியாக. அவ்வளோதான். இப்போது ஸ்டவ்வில் இந்த மாதிரி வடைச்சட்டியை வச்சிடலாம். ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. ஆன் பண்ணி ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதிகமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீந்து போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடாகணும். சூடானதுக்கப்புறமா கடுகு வெடிக்கணும். அந்தளவுக்கு சூடாகணும். நம்ம என்ன பண்ணணும்னா, கடுகு இல்லையா, கடுகு எடுத்து வச்சுருக்கிற கடுகு இதுக்குள்ளே போடணும். சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை இந்த கறி லீவ்ஸ் இருக்குல்லையா, கருவேப்பிலை இதை போட்டுக்கலாம். அதோட எசன்ஸ் நல்லா வரணும். 2 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அந்த வரமிளகாயை நல்லா கட் பண்ணி 2 கட் பண்ணி இந்த மாதிரி வரமிளகாய் போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் போட்டால் நல்லா காரமாக இருக்கும். நான் எனக்கு ஒரு வரமிளகாய் காரம் போதுமானது. நான் போட்டுருவேன். இன்னொன்று நான் எடுத்துருவேன். அப்புறம் சின்ன வெங்காயத்தை இது போட்டுருவேன். நல்லா சாஃப்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நல்லா தாளித்து சூடாகி நம்ம இல்லையா. நெக்ஸ்ட் புளி கரைச்சல் இருக்கு இல்லையா,
அதை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட் வந்து புளிக்கரைசலை நல்லா வடித்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கணும். புளிக்கரைசலை நம்ம வணக்கி வச்சுருக்க வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை அதுக்குள்ளே வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி புளிக்கரைசலை ஊற்றிடணும். ஊற்றி அது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் ஆல்ரெடி வேக வச்ச தக்காளியை வந்து நம்ம வந்து கரைக்கணும். ஏன்னா நல்லா ஆற வச்சிடணும், அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி கரைக்க முடியும். கரைக்கும் போது உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கல்லுப்பு இருக்கு இல்லையா, அதை உள்ளே போட்டுடணும். இதுக்குள்ளே கல்லுப்பு போட்டு நல்லா கரைக்க வைக்கணும். நல்லா கரைச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இடிகள் எடுத்து வச்சுக்கோங்க. இடிகள் இல்லாட்டி பரவாயில்லை, அம்மி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இடிகள். அப்படி இல்லாட்டி இடிகள் இல்லைலாம் இந்த மாதிரி ஒரு அம்மிக்கல் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த இடிகள் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 மிளகு அந்த மாதிரி போதும். அதுக்குள்ளே வந்து இடிகளுக்குள்ளே போட்டாச்சு. பெருங்காயம், நெக்ஸ்ட் வந்து கட்டி பெருங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெருங்காயத்தை நம்ம உள்ளே போடலாம். பெருங்காயத்தை உள்ளே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு உள்ளே போட்டுடலாம். நம்ம தாளித்து விட்டது போக மிச்சம் இருக்க கருவேப்பிலையை இதுக்குள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா இடிக்கணும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இடிச்சோம்னா பாருங்கள், இடிகளில் போட்டு நம்ம வச்ச அந்த மசாலா பொருட்கள், சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தட்டி 1-2 தட்டி எடுத்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம வடைச்சட்டியில் ஆல்ரெடி புளி தண்ணியை ஊற்றிட்டோம் வடித்து. நல்லா பாருங்கள் கொதிச்சிட்ருக்கா. இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த தக்காளி இருக்கு இல்லையா, கரைச்சி வச்ச தக்காளி, இதை வந்து நம்ம இதுக்குள்ளே ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் புளி தண்ணியை நல்லா வணக்கி கொதிக்க விடணும். வெங்காயம், மிளகாய் வணக்கி நல்லா புளி தண்ணியை கொதிக்க விடணும். செகண்ட் ஸ்டெப் கரைச்சி வச்ச தக்காளியை அதில் ஊற்றிடணும். கொதித்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும். போதுமான அளவு தண்ணி இல்லைன்னா கூட கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இடித்து வச்ச மசாலாவை இதுக்குள்ளே போட்டுடலாம். சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் பெருங்காயம், இதை இதுக்குள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான். ரசம் வந்து இப்போது ஜஸ்ட் ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடியே, வரக்கூடாது, கொதிக்கக்கூடாது, கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். உப்பு போடுறோம். போதுமான அளவு உப்பு போட்டுடலாம். பாருங்கள், நறுக்கி வச்ச மல்லித்தலை, கொத்தமல்லி தலை இருக்கு இல்லையா, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரசம் எல்லாம் வச்ச பிறகு இதை வந்து இதுக்குள்ளே ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டுடணும். இது போட்டு ஒரு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிடணும். அந்த ரசம் வாசனை வந்து போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா மூடி வச்சிடணும். அவ்வளோதான், ரசம் ரெடி. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். சுவையான ரசம் ரெடி. தேங்க்யூ.